சகோதரர் பக்சிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய் துண்டுக்கேற்ற வார்த்தைகள். ஆகஸ்ட் மாதம் 13ஆம் தேதி. நீங்கள் தேவனுக்கு சித்தமான எல்லாவற்றிலும் தேறினவர்களாயும் பூர்ண நிச்சயமுள்ளவர்களாயும் நிலைத்திருக்க வேண்டுமென்று. கொலேசியருக்கு எழுதிய நிருபம் 4வது அதிகாரம் 12வது வசனம். எரிகோவில் இருந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவினிடத்தில் வந்து, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையாயிருக்கிற உன் எஜமானை உன்னை விட்டு எடுத்துக்கொள்வார் என்பது உனக்கு தெரியுமா என்று அவனை கேட்டார்கள். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 5வது வசனம். அங்குள்ள தீர்க்கதரிசிகளின் குமாரர்கள் எலிசாவின் இருதயத்தில் சந்தேகங்களை கொண்டு வர விரும்பினார்கள். தேவனுடைய வார்த்தையை சந்தேகிக்க செய்ய எதிரி எல்லாவிதமான ஜனங்களின் வார்த்தைகளையும் பயன்படுத்துகின்றான். சாராளின் ஆலோசனைக்கு செவி கொடுத்ததன் மூலம் ஆபிரகாம் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை சந்தேகித்தான். பின்னர் அந்த வாக்குத்தத்தத்தின் நிறைவேற்றத்திற்காக அவன் எவ்வளவு காலம் காத்திருந்தான் என்று நாம் பார்க்கின்றோம். இன்று பல தேவ ஊழியர்கள் தங்கள் மனைவிகள், உறவினர்கள் அல்லது நண்பர்களின் வார்த்தைகளை நம்பியதால் தங்கள் விசுவாசத்தை இழந்ததை நாம் பார்க்கின்றோம். அவர்கள் தேவனுடைய வார்த்தையை வெளிப்படையாக மறுக்கவில்லை, ஆனால் அவர்களின் இருதயத்தில் இரகசியமாக விசுவாசமின்மை இருக்கின்றது. அவர்களின் மனைவிகள் தங்களுக்கு வேண்டியதை பெறுவதற்காக கண்ணீரோடு பலவிதமான கதைகளை சொல்லி காரியங்களை சாதிக்கிறார்கள். இந்த இளைஞர்கள் எலிசாவை எப்படி ஒவ்வொரு அடியிலும் தடுக்க முயன்றார்கள் என்று பாருங்கள். அதுபோலவே பிசாசும் நாம் கர்த்தருக்கு முழு இருதயத்தோடு கீழ்ப்படிவதிலிருந்து நம்மை தடுக்க முயற்சிக்கின்றான். நாம் உறுதியாக இருக்க வேண்டும் மற்றும் தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, நான் உம்மை எல்லா வழிகளிலும் பின்பற்ற முடிவு செய்திருக்கிறேன். மேலும் எனது உறவுகள் அல்லது நண்பர்கள் மற்றும் பிறரால் எந்த வகையிலும் ஏமாற்றப்படாமல் என்னை காப்பாற்றும் என்று ஜெபிப்போம். அடுத்த சோதனை யோர்தான் நதியில் எலிசாவுக்கு வந்தது. 2 ராஜாக்கள் புஸ்தகம் 2வது அதிகாரம் 6வது வசனம். இது மரணத்தை பற்றி பேசுகிறது. அவன் தன்னை முழுமையாக மரிக்க ஒப்பு கொடுக்க வேண்டும். நாமும் அந்த பாடத்தை கற்றுக்கொண்டு, ஆண்டவரே, என் சித்தம் அல்ல உம்முடைய சித்தமே ஆக கடவுது என்று திரும்ப திரும்ப ஜெபிக்க வேண்டும். நம்முடைய சொந்த வழியை நாம் விரும்பும்போது நம்முடைய சொந்த எண்ணங்களின் ஜெபங்கள் பெரும்பாலும் பல மோதல்கள் மற்றும் தோல்விகளை தான் கொண்டு வரும். ஆகவே இனிமேல் ஆண்டவரே, உமது சித்தம் மட்டுமே எனக்கு வேண்டும் என்று சொல்லி அவருக்கு அடிபணிய கற்றுக்கொள்வோம். நாம் நமது எண்ணங்கள், யோசனைகள், திட்டங்கள் மற்றும் ஆசைகளுக்கு மறிப்பதற்கு ஆயத்தமாக இருக்கும்போது தேவன் தனது சொந்த திட்டங்களையும் விருப்பங்களையும் வெளிப்படுத்தி அவருடைய வீட்டை கட்டுவதில் நம்மை தம்முடைய உடன் ஊழியர்களாக மாற்றுவார். நம்முடைய நடைகளும் வழிகளும் கர்த்தரால் கட்டளையிடப்பட்டவை என்பதில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும். மேலும் ஆவியில் நடப்பது, ஆவியில் வழிநடத்தப்படுவது மற்றும் ஆவியில் பிழைப்பது. கலாத்திற்கு நிருபம் 5வது அதிகாரம் 16, 18 மற்றும் 25வது வசனங்கள். நாம் நடக்கும்போது படிப்படியாக செல்கின்றோம், நாம் குதிக்க மாட்டோம். ஆவியில் நடப்பது என்பது கர்த்தர் வழிநடத்தும்படி ஒன்றன் பின் ஒன்றாக காலடி வைப்பது ஆகும். நாம் ஆவியில் நடக்க விரும்பினால் சிலுவையின் வல்லமையால் நமது எண்ணங்கள், யோசனைகள் மற்றும் ஆசைகள் அனைத்தையும் மரணத்துக்குள் கொண்டு வர அனுமதிக்க வேண்டும். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 15வது அதிகாரம் 31வது வசனத்தில், நான் தினமும் சாகிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சாட்சியளிப்பது போல் நமக்கு நாமே மரிக்க வேண்டும். 2 ராஜாக்கள் புஸ்தகம் 2வது அதிகாரம் 10வது வசனத்தில், எலிசா எலியாவின் ஆவியின் இரட்டிப்பான பங்கை பெற விரும்பினான். அவன் எடுத்துக்கொள்ளப்படும் போது எலியாவை பார்க்க வேண்டும் என்று வாசிக்கின்றோம். பரிசுத்த ஆவியானவர் நம் வாழ்க்கையை கட்டுப்படுத்தவும் வழிநடத்தவும் விரும்பினால் நாம் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் மீது நம் கண்களை வைத்திருக்க வேண்டும். மேலும் நம் கவனத்தை வேறு எதுவும் திசை திருப்பக்கூடாது. உலகம் நமக்கு பல கவர்ச்சிகளை காண்பிக்கின்றது. இதன் காரணமாக நாம் தேவனிடமிருந்து விலகி நம் வழியை இழந்து விடுகின்றோம். எல்லாவற்றுக்கும் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை எவ்வாறு பார்க்க வேண்டும் என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அவரே நமது விசுவாசத்தின் தொடக்கமும் முடிவுமாயிருக்கிறார். எல்லாவற்றுக்காகவும் நாம் தொடர்ந்து அவரை பார்க்கும்போது அவருடைய பரிசுத்த ஆவியின் இரட்டிப்பான பங்கை நாம் பெற முடியும். அப்போது நமது ஊழியம் கனி உள்ளதாக பலனளிக்கும்.